இன்னைக்கு இந்தியா முழுக்க படப்பிடிப்பு இல்ல. அவங்க அங்கங்க படப்பிடிப்பு நடத்திருப்பாங்களா? யாரால கட்டுது? நோரால கட்டுதுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. வாயை வச்சு சும்மா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்க்ளூடிங் ரஜினி சார் படம், கோழிக்கோடுல ரஜினி சார் படம், வாகமன்ல விஜய் சேதுபதி படம், ஊட்டியில நம்ம சமுத்திரகனி படம், ராமேஸ்வரத்துல ரவீந்திர ஆதிப்பின் செட்டி படம், எல்லா படமும் இன்னைக்கு யாரால நிக்குதுன்னா நீ நடத்திக்கிறேன்னா சரி, நான் தடுக்கல உங்களை, நீங்க நடத்துனீங்களா? இப்ப யாரால கட்டது? படப்பிடிப்பு நடக்கிற தயாரிப்பாளர் எல்லாம் சார் என்ன சார் இது அநியாயம், ஏன் சார் ஷூட்டிங் நிறுத்துறீங்க? நான் கேட்டேன், தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் சப்சிடி வேணும், ஆனா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சப்சிடி வேணாம். என்ன இது வேணாம்னு சொல்றது? உங்க தயாரிப்பாளர் சங்கம் நீ அங்க போய் கேளுங்க ஒரு தடவை, ஏன் வேணாங்கிற, என்ன பிரச்சனை? படம் எடுக்கிற எனக்கு அவன் வேணும், பதவியில் வந்து உட்காந்துருக்க உனக்கு வேணாம்னா என்ன அர்த்தம் கேட்கணும் இல்லையா? நீ அங்க கேட்கறத விட்டுட்டு எங்ககிட்ட வந்து ஏன் நிறுத்தினா நாங்க நடத்துவோம் சொன்னா நடத்திக்காமீங்க அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதுதான் இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கும் இல்ல எக்ஸிபிட்டாரி சங்கத்துக்கும் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்துக்கும் இல்ல சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கங்களுக்கும் கேட்கிறோம், 50 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? யாராவது விசாரிக்கலாம் இல்லையா? எங்க படத்துல கட்டிருக்கோம், இன்னைக்கு அது வந்து உங்க கண்ணை உறுத்துது. நீங்க கவர்மெண்ட் மனு போடுறீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, பிரஸ் கூப்பிட்டு இந்த பேப்பரை காமிக்கிறீங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? 50 ஏக்கர் குடியிருப்புகளுக்காகவும் 15 ஏக்கர் பெப்சி தொழிலாளர்களுடைய பயன்பாட்டுக்காகவும் அவங்க 8 கோடி அதை வந்து அண்ணே இதுக்கு மேல முடியாது, நான் கோர்ட்டுக்கு போறோம், நாங்க அதுக்கு மேல நான் அடிச்சே வாங்க முடியும் அவங்ககிட்ட. நீங்க கொடுத்தவனீங்க, வாங்கினவங்க, அதுக்கு மேல உங்க கூட பஞ்சாயத்து பேசணும். அது வாங்கி கொடுக்கலன்னு நீ எங்க மேலையும், நீ பெப்சி மேலையும் நீ வாங்கி கொடுக்கலையா, இன்னொரு சங்கம் ஆரம்பிக்கிற முழு மூச்சா இவ்வளவு பாடுபடுற நீங்க உங்க சங்கத்துக்கு பாடுபட்டுருந்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்ப ஒரு கலர் கொடுக்குறீங்க, என்ன கலரு? சிறுபட தயாரிப்பாளர்களும் நாங்க உதவி பண்றோம். இப்ப எப்பவுமே எலெக்ஷன் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாதியை காண்போம், நம்ம ஜாதி இங்க இருக்கு, நம்ம ஜாதி நனைஞ்சு போச்சுங்க. இப்ப அது மாதிரி சிறுபட தயாரிப்பாளர்கள் நாங்க உதவி பண்றோம். சிறுபட தயாரிப்பு என்ன உதவி பண்றீங்க? வாங்கி கொடுத்த நன்மையை, நாங்க கையெழுத்து போட்ட நன்மையை கூட உங்க ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுக்க யோகியம் இல்லாத நீங்க சிறுபட தயாரிப்பாளர் பத்தி பேசுறீங்க. எங்களுக்கு சங்கமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 3 கோடி ரூபாய், ப்ரொடியூசர்ஸ் இல்ல, ப்ரொடியூசர் சங்கமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 3 கோடி ரூபாய் இருக்கு, மெம்பர்ஸ் கொடுக்க வேண்டிய பணம் 25 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப நாங்க வந்து என்ன கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. They have filed a case against Pepsi. They will not restrain, they will not stop our shooting. 23 சங்கத்து மேல கேஸ் போடுறீங்க, நாங்க வந்து அடிச்சோம், உங்களுக்கு வைலன்ஸ் பண்ணோம், எங்களை காப்பாத்துங்கன்னு. ஒரு இடத்துல சொல்லுங்க, ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு அடி நடந்திருக்கா? இப்படி எல்லாம் பேசி உங்களை காப்பாத்தி உங்களுக்கு நன்மை பண்ண எங்களுக்கு எங்களை அழிக்க நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? நான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை கொடுத்தா நான் ஒத்துப்பேன், தப்பு பண்ணாம நான் தண்டிக்கப்பட்டா எவ்வளவு காலம் கொடுத்தாலும் பழி வாங்கணும்னு நினைப்பேன். அதுபோல தவறே செய்யாத பெப்சி மேலையும் தவறே செய்யாத பெப்சி தொழிலாளர்களையும் நீங்க பழிவாங்க நினைச்சீங்கன்னா அது ஆபத்துல முடியும். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில்ஸ், மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்மேளனத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பிலே எங்களுடைய இதயங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சம்மேளனத்தின் அழைப்பை ஏற்று இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற ஆல் இந்தியா Film Employees Federation President Mr. Ashok Dubey, All India Film Employees General Secretary Mr. Unni Krishnan, Western India Film Employees Federation President Mr. Braynath Diwari, Eastern India Federation President Mr. Saurabh Biswas, Karnataka Film Working Artist Technician Federation President Mr. Mahabala, AP Film Employees Federation General Secretary Mr. Amiraj, Karnataka Film Workers Association General Secretary Mr. Swam Sundramurthy, Western India Federation Treasurer Mr. Gangeshwar Lal Srivastana,
அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அவர் invitations. Your presence is very important to our people because now they understand what is FEPSI. What is FEPSI now they understand. காஷ்மீர்ல தேல் கடிச்சா கன்னியாகுமரியில கூட வலிக்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த கூட்டம். நீ எங்கேயோ இங்க தனியா நிக்கிற அடிச்சுட்டு போயிடலாம் நினைச்சினா இங்க தனியா நாங்க நிக்கலவா, இந்தியாவா சேர்ந்து நிக்கிறோம் ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த கூட்டம். நமக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். ஐயோ நம்ம பின்னாடி பேர் இருக்காங்களா, ஐஃபேக் இருக்கா, வெஸ்டர்ன் இந்தியா இருக்காங்களா, ஈஸ்டர்ன் இந்தியா இருக்காங்களா, கர்நாடகா இருக்கா, ஹைதராபாத் இருக்கா, கேரளா இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? நம்ம ஒரு அழைப்பை ஏற்று அவர்களா டிக்கெட் போட்டு அவங்களா வந்து உட்கார்ந்து இன்னைக்கு மேடையில உங்களோட நாங்க இருக்கோம்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்க பின்னாடி இருக்கிற பல லட்சம் பிலிம் எம்ப்ளாயிஸ் நம்மளோட இருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுங்க. Not only our leaders, more than lakh of employees with us. All Indian film employees are with us. So நமக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க பயப்படல, காமிக்கிறோம்னு சொன்னோம். நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க செல்வமணி சொன்னதால அட்ஜஸ்ட் பண்ணோம், செல்வமணி சொன்னதால அட்ஜஸ்ட் பண்ணோன்னு. அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு புரியுது, யாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணுமோ அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் இப்போ நம்மளோட வேலை. என்ன சொல்லும்போது சொன்னாங்க, இந்த பெப்சிங்கிறது ஒரு பலம் கொண்ட யானை. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாகன் மாதிரி அதில் நின்றுட்டு இந்த யானையை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கரும்பு கொடுத்து கொஞ்சம் வெல்லம் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். நீ பின்னாடி வந்து ஊசியை கொத்திட்டே இருந்தீங்கன்னா பாகனே தூக்கி போட்டு நேரம் ஒன்னு அடிச்சு காலி பண்ணிடும். பாகன் இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப்டி, பாகன் இல்லைன்னா உன்னோட சேஃப்டி காலி ஆயிடும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் எல்லாரையும் 1.5 மாசமா கண்ட்ரோல் பண்ணி வேண்டாம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகள்ல பெப்சியோட தப்பு என்ன நீங்க சொல்லுங்க, தப்பு இருந்தா சரி பண்ணிக்கிறோம். நம்ம பழைய பெப்சி மாதிரி இல்லாம நாங்க சொன்னதுதான் சரியில்லை சொல்லாம, ஐயா எங்களோட தப்புக்கள் தவறு இருந்தா சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இங்க என்ன பிரச்சனைன்னா, ஒழுங்கா இப்ப நம்ம என்ன நினைச்சோம், சென்னையில் இருக்கிற நம்ம ஷூட்டிங்கில் இருக்கிற தோழர்கள் இங்க வர வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம காமிக்கலாம். உடனே மறுநாள் அவங்க என்ன பண்றாங்க, படப்பிடிப்பு நடந்தே தரும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி நடத்திக்க. வடிவேல கொண்டு வந்து சாணி அடிக்க வைப்பாங்க இல்லையா, என் தலைவர் வரான் சும்மா இருந்த கூட சாணி அடிக்க வைக்கிற மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க படப்பிடிப்பு இல்லை. அவங்க அங்கங்க படப்பிடிப்பு நடத்திருப்பாங்களா? யாரால கட்டுது? நோரால கட்டுதுன்னு சொல்லுவாங்க தெலுங்குல. வாய் வச்சு சும்மா இருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்க்ளூடிங் ரஜினி சார் படம், கோழிக்கோட்ல ரஜினி சார் படம், வாகமன்ல விஜய் சேதுபதி படம், ஊட்டில நம்ம சமுத்திரகனி படம், ராமேஸ்வரத்துல ரவீந்திர ஆதிப்பின் செட்டி படம், எல்லா படமும் இன்னைக்கு யாரால நிக்குதுன்னா நீ நடத்திக்கிறேன்னா சரி, நான் தடுக்கல உங்களை, நீங்க நடத்துனீங்களா? இப்ப யாரால கட்டது? படப்பிடிப்பு நடக்கிற தயாரிப்பாளர் எல்லாம் சார் என்ன சார் இது அநியாயம், ஏன் சார் ஷூட்டிங் நிறுத்துறீங்க? நான் கேட்டேன், தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பெப்சி வேணும், ஆனா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பெப்சி வேணாம். என்ன இது வேணாம்னு சொல்றது உங்க தயாரிப்பாளர் சங்கம், நீ அங்க போய் கேளுங்க ஒரு தடவை, ஏன் வேணாங்கிற, என்ன பிரச்சனை? படம் எடுக்கிற எனக்கு அவன் வேணும், பதவியில் வந்து உட்காந்துருக்க உனக்கு வேணாம்னா என்ன அர்த்தம் கேட்கணும் இல்லையா? நீ அங்க கேட்கறத விட்டுட்டு எங்ககிட்ட வந்து ஏன் நிறுத்தினா நாங்க நடத்துவோம் சொன்னா நடத்தி காமிங்க அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதுதான் இன்னைக்கு நம்ம பிரச்சனை. என்னன்னா எங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தா இத சொல்லுங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம். அது எதுவுமே இல்லாம நீங்க 4-5 சங்கமா உடஞ்சு போறீங்க, அது நாங்களா பொறுப்பு? உங்களை ஒண்ணு சேர்க்கிறேன்னு நினைக்கிறோம், எங்களை பிரிச்சு பாக்குற நீ நாளா பிரிஞ்சு இருக்கிற, அவன் ஒண்ணு சேர்றா நல்லதுறான்னு சொன்னா நீ ஏண்டா ஒண்ணா இருக்க, நீங்களா பிரிஞ்சு போங்கடாங்கிற. நீங்க இருந்து ஒவ்வொருத்தரையும் போன் பண்ணி கூப்பிட்டீங்க இல்லையா? யாராவது ஒருத்தன் வந்தானே அவன் பின்னால இங்க பசியில இருப்பான், பட்டினியில் இருப்பான், துரோகம் பண்ண மாட்டாங்க. பெப்சிக்கு துரோகம் பண்ண மாட்டான் பெப்சி மெம்பர். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வா தலைவரா ஒண்ணு வச்சிடுறேன். எதுக்கு தலைவர்? ஓடாத பஸ்ஸுக்கு டிரைவர் தான் கண்டக்டர்னா, நடக்காத யூனியனுக்கு தலைவரா இருந்தா செக்ரட்டரியா இருந்தா என்ன பிரயோஜனம்?
ஆனா இன்னைக்கு 10 பேரோட வாழ்க்கை நடக்குது. ஒரு ஆபீஸ போட்டு அவன் வந்தவங்க 50 ரூபா ஃபார்மை வித்து அவங்க சாப்பிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே வாட்ஸ் சார் சொன்னாரு, முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க, எனக்கும் அனுபவம் இருக்கு. அனுபவம் இல்லாத தொழிலாளர்களை வச்சு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும். அப்போ ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையை பேசணும், தீர்த்தோம், பிரச்சனை முடிஞ்சு எல்லாம் ஒன்னாயிட்டோம். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா உனக்கு தெரியாது. உன்னோட பிரச்சனை, உன் பங்காளி சண்டை, நீ அவனை சண்டை போட்டு என்ன இழுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் தான் நான் கேட்கறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, ஒரு ரோட்ல ஒரு பெண்ணை ஒருத்தன் கெடுக்கிறான். இப்ப போலீஸ்காரங்க இங்க நிக்கிறாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஏண்டா தடுக்க, ஏண்டா பண்றேன்னு கேட்பாங்களா இல்லையா? போலீஸ்காரங்க இல்லப்பா நாங்க நியூட்ரல், 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா நாங்க என்ன சொல்றது, நாங்க நியூட்ரலா இருக்கோம், அவன் முடிஞ்சா காப்பாத்திட்டோம், நீ முடிஞ்சா கெடுத்துக்க அப்படின்னு வேடிக்கை பார்க்க நியாயமா? இது சக சங்கங்களுக்கு, திரைப்படத்துறையில் இருக்கிற சக சங்கங்களுக்கு, நடிகர் சங்கத்துக்கும் இல்ல எக்ஸிபிட்டாரி சங்கத்துக்கும் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கத்துக்கும் இல்ல சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கங்களுக்கும் கேட்கிறோம், 50 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? யாராவது ஒருத்தர் விசாரிக்கலாம் இல்லையா? அது இல்லாததால் தான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன் நாங்க ரோட்டுக்கு வர வேண்டியிருக்குன்னா, இங்க அரசுக்கும் கடிதம் கொடுத்திருக்கோம். அரசு இந்த அசம்பிளி செக்ஷன் முடிஞ்ச உடனே கூப்பிட்டு பேசணும்னு சொன்னாங்க. 2 டேஸ் முன்னாடி ஐஎன்பி மினிஸ்டர்ல இருந்து போன் பண்ணாங்க, சார் நீங்க ஊர்ல இருக்கீங்களா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு சிஎம் ஆபீஸ்ல லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க எங்க இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா நாங்க வரோம். எங்களுக்கு வீரியம் பெருசு இல்ல, காரியம் தான் பெருசு. எங்களுக்கு ஈகோ இல்ல, எங்களுடைய தொழிலாளர்கள் நல்லா இருக்கணுங்கிறது எங்க பிரச்சனையை தவிர என்னோட ஈகோவோ என்னோட அகங்காரமோ எனக்கு இல்ல. எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர தயார் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா ஒரு கண்டிஷனோட தான், ஒண்ணுமே இல்ல மறுபடியும் நீ அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்க தயார் இல்ல. ஒர்க் பண்ண இருக்கிற பெப்சியோட இருக்கிற சங்கத்தோட ஒர்க் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுத்திருக்க பிரச்சனை. I want to say 2-3 things to our friend Mr. Vunikrishnan and Mr. Ashok ji. Sir, we employees, previously we are labor. Today we are not labor, we are owners. We own 2 floors, our own floors in Tamil Nadu. It's really cost 20 crores of worth. With our own money, with our own people interest, we build the 2 floors, and out of 15 acres, now we build a biggest floor in India. Biggest floor in India. The only floor in South India, it has 20 makeup rooms, dining hall, mess, everything including. The only floor in South India is Festi Studio. It's only because of our Festi employees. So, நாங்க இப்ப ஒன்னா சேர்ந்து ஒருமுகமா இருந்து முதலாளிகளா மாற நீங்க இருக்கீங்க, உங்களால பண்ண முடியாத நாங்க பண்ணிட்டோம். இப்ப என்ன பிரச்சனைனா, அதுக்கு முன்னாடி அவங்க போவாங்க, அங்க மண்ணை தேடுவான், கல்லை தேடுவான், பார்த்து திரும்பி வருவான். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான 2 ஸ்டுடியோ நம்ம கட்டியிருக்கோம். இந்தியாவிலேயே ஃப்ளோர் சொந்தமா இருக்கிற ஒரே ஃபெடரேஷன் பெப்சி ஃபெடரேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்மளால சொந்த பணத்துல கட்டணும். நம்ம யூனியன் ஒரு பைசாவா ஒரு மெம்பர் காசு கொடுத்து அந்த பணத்துல கட்டணும். ஒரு பைசா கடன் இல்லாம அந்த ஃப்ளோரை கட்டணும். 2வது ஃப்ளோர் கவர்மெண்ட் அன்னைக்கு 5 கோடி ரூபாய் அந்த ஃபண்ட் கொடுத்தாங்க, அதை வச்சு கட்டணும். இன்னைக்கு 15 ஏக்கர்லயும் செட்டு போட்டு இன்னைக்கு ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு பெப்சில இருக்கிற டைரக்டர்ஸ் காரணம், கேமராமேன் காரணம், ஒர்க்கர்ஸ் காரணம், முக்கியமா ராமலிங்க மேஸ்திரி காரணம். இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஃப்ளோர்ஸ் அங்க நாங்க போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். Moreover, government gave 50 acres of land to the Pepsi employees to build our own residential compound apartments. Because of this, already we have one condition: within 3 years we should start the work. Because of political situation, 2010 DMK government gave the land. After 2011 the government has been changed, so we are unable to build the apartments. What happened now? We prepared ourselves and we went for to build a house. That time we came to understand within 3 years we should start the work, otherwise it will get cancelled. The government order get cancelled, we lost our land. After 2019 we went to the government, we requested to renew the government order.
Only 3 months back, on February, we got the government order. They renewed for another 3 years. Within 3 years, we have to construct their building. What happened? We started, we assembled, we organized our people. These people went to the government. They stopped it now. Already 3 months gone. Out of 3 years, 3 months gone. Only 2 years something is there. That is the problem. Everything they won't do, they will not allow us to do. That is a problem. நம்ம உங்களுக்கு சொல்றேன், ஏற்கனவே 2000 நம்ம கொடுத்த படத்துல 50 ஏக்கர் குடியிருப்புகளுக்காகவும் 15 ஏக்கர் பெப்சி தொழிலாளர்களுடைய பயன்பாட்டுக்காகவும், அது ஸ்கூல் கட்டுறதுக்கா, மருத்துவமனை கட்டுறதுக்கா, ஸ்டுடியோ கட்டுறதுக்கா யார் டிசைட் பண்ணணும்? கவுன்சில் இருக்க யாரோ ஒரு சிலர் இல்ல. கவர்மெண்ட் ஆர்டர்ல சரியா இருக்கு, 4 லைன்ல சரியா படிச்சு பாருங்க. It is allotted for the Pepsi Employees Federation members welfare. நாங்க எது ஒன்னாலும் பண்ணலாம், எங்களோட வெல்ஃபேர் எது நினைக்கிறோமோ அதை நாங்க பண்ணலாம்னு அதுல இருக்கு. சோ நாங்க அதுல ஸ்டுடியோ கட்டியிருக்கோம். அந்த ஸ்டுடியோட வருமானம் எங்க பணத்துல கட்டியிருக்கோம். இன்னைக்கு அது வந்து உங்க கண்ணை உறுத்துது. நீங்க கவர்மெண்ட்டுக்கு மனு போடுறீங்க, கோர்ட்டுக்கு போறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, பிரஸ் கூப்பிட்டு அந்த பேப்பரை காமிக்கிறீங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ரொடியூசர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாங்க? ப்ரொடியூசர்ஸ் நமக்கு ஒரு கஷ்டம்னா பணம் கொடுத்தாங்க. கொரோனாவில் வேலை நடக்கலையா, நான் ஒரு 50 லட்சம் கொடுக்குறேன், நான் ஒரு 1 கோடி கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் இந்த கட்டத்துல சங்கத்துல இன்னைக்கு நாங்களா எறும்பு மாதிரி உட்கார்ந்து ஒரு வீடு கட்டினா அந்த வீடை இடின்னு சொல்லி ஒரு கேஸ் போட போறேன். அவங்க ப்ரொடியூசரா, நீங்க ப்ரொடியூசரா? அவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்டா, நீங்க வந்து நிர்வாகிகளா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது தயாரிப்பாளர்களை எதிர்த்து நடக்கிற கூட்டம் அல்ல. முதல்ல நான் தெளிவா சொல்லுறேன், தயாரிப்பாளர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. உங்க சங்கத்துல நீங்க பதவியில வந்து அமர்த்தின சில பேரு யாரோ பேசும்போது சொன்னாங்க, ராஜேந்திரனும் யாராவது சொன்னாங்க, 3 கோடிக்கு 16 கோடிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சார். எப்படியா அந்த 16 கோடி வாங்கி கொடுத்துரு, அந்த பிரச்சனை இல்லை சார். நீ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும். நானும் ட்ரை பண்ணேன், எப்படியா முடிச்சிடலான்னு. அது நடக்கல. அவங்க 8 கோடி அதை வந்து அண்ணே இதுக்கு மேல முடியாது, நான் கோர்ட்டுக்கு போறேன், அதுக்கு மேல நான் அடிச்சே வாங்க முடியும் அவங்ககிட்ட. நீங்க கொடுத்தவன் நீங்க, வாங்கினவங்க, அதுக்கு மேல உங்க கூட பஞ்சாயத்து பேசணும். அது வாங்கி கொடுக்கலன்னு நீ எங்க மேலையும், நீ பெப்சி மேலையும் நீ வாங்கி கொடுக்கலையா இன்னொரு சங்கம் ஆரம்பிக்கிற முழு மூச்சா இவ்வளவு பாடுபடுற நீங்க உங்க சங்கத்துக்கு பாடுபட்டுருந்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்ப ஒரு கலர் கொடுக்குறீங்க, என்ன கலரு? சிறுபட தயாரிப்பாளர்களும் நாங்க உதவி பண்றோம். இப்ப எப்பவுமே எலெக்ஷன் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாதியை காமிப்போம், நம்ம ஜாதி இங்க இருக்கு, நம்ம ஜாதி நனைஞ்சு போச்சுன்னு. இப்ப அது மாதிரி சிறுபட தயாரிப்பாளர்கள் நாங்க உதவி பண்றோம். சிறுபட தயாரிப்பு என்ன உதவி பண்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க நிர்வாகிகள் படாத பாடுபட்டு சிறுபட தயாரிப்பாளருக்கு இவ்வளவு உதவிகள் வேணும்னு கையெழுத்து சப்சிடி வாங்கியிருக்காங்க. போன வருஷம் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து நிர்வாகிக கையெழுத்து போட்டு அமைச்ச லெட்டர் 18 லெட்டர். ஆனா இந்த அண்ணன் படம் 140 படம். அப்ப அந்த 140 படத்துல 18 ப்ரொடியூசர் தான் நீங்க கையெழுத்து போட்டுக்கிறீங்க. 122 ப்ரொடியூசர் அந்த லாபத்தை அடையவே இல்லை, அந்த நன்மையை அடையவே இல்லை. வாங்கி கொடுத்த நன்மையை, நாங்க கையெழுத்து போட்ட நன்மையை கூட உங்க ப்ரொடியூசருக்கு வாங்கி கொடுத்த யோகியம் இல்லாத நீங்க சிறுபட தயாரிப்பாளர் பத்தி பேசுறீங்க. எப்போ பிரச்சனை வந்தா உங்களுக்கு சிறுபட தயாரிப்பாளர் ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. அது வரைக்கும் எந்த ஞாபகத்துக்கு வர மாட்டாங்க. இன்னைக்கு 300 படம் 400 படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அந்த வேலையை பார்த்து அவங்கள காப்பாற்ற விட்டுட்டு நீங்க எங்களுக்கு என்ன போட்டியா சங்க ஆரம்பிச்சு. வேற ஒரு நண்பர் பேசும்போது சொன்னாரு, எங்களுக்கு சங்கமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 3 கோடி ரூபாய் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் இல்ல, ப்ரொடியூசர் சங்கமே கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் 3 கோடி ரூபாய் இருக்கு. மெம்பர்ஸ் கொடுக்க வேண்டிய பணம் 25 கோடி ரூபாய் இருக்கு. இப்ப நாங்க வந்து என்ன கேட்ட, கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. They have filed a case against Pepsi. They will not restrain, they will not stop our shooting. On front of IFAC, I assure you, we will not stop your shooting. We will not cooperate your shooting. We will not stop our shooting. If you want, you can run the show. நாங்க வந்து உங்க ஷூட்டிங் நிறுத்துற மாதிரி இல்ல. நீங்க சும்மா வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். யார்கிட்ட போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்? நாங்க என்ன உங்க கிட்ட வந்தோம்? இப்போ போட்டுருக்க கேஸ் உண்மையான கேஸா? 23 சங்கத்து மேல கேஸ் போட்டிருக்கீங்க. நாங்க வந்தோம், அடிச்சோம், உங்களுக்கு வைலன்ஸ் பண்ணோம், எங்களை காப்பாத்துங்கன்னு. ஒரு இடத்துல சொல்லுங்க, ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு அடிதடி நடந்திருக்கா? நாங்க எங்க மெம்பரை கண்ட்ரோல் பண்ணி அவங்க கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு மீட்டிங் நடக்கும் போதும் ஒரு நிர்வாகியும் நாங்க பேசி
குறிப்பா பாபு மாதிரி ப்ரொடக்ஷன் பாபு மாதிரிலாம் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். லைட் மேனில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். டிரைவர்ஸ் ராஜேந்திர இங்கேயே பேசுறாருன்னா ஈசி மீட்டிங்ல ஜெனரல் மேனேஜர் எவ்வளவு பேசுவார் உங்களுக்கு தெரியும். இவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வேணாம்பா, ப்ரொடியூசர் கிட்ட தான் நம்ம சம்பளம் வாங்குறோம், ப்ரொடியூசர் நல்லா இருந்தா நாம நல்லா இருப்பாங்க, அவங்க இருக்கிற நியாயத்தை நம்ம பேசுவோம், இப்படி எல்லாம் பேசி உங்களை காப்பாத்தி உங்களுக்கு நன்மை பண்ண எங்களுக்கு எங்களை அழிக்க நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? தயாரிப்பாளர்களுக்கு வேண்டுகோள் என்னன்னா, தயாரிப்பு துறைக்கோ தயாரிப்பாளருக்கோ எதிரானவர்கள் அல்ல பெப்சியும் பெப்சி தொழிலாளர்களும். தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கின்ற சில நிர்வாகிகளுக்கு அவங்களோட பர்சனல் ஆசையை பர்சனல் வேண்டுகோளை எங்களால் நிறைவேற்றி வைக்க முடியல, அவங்களுக்கு நாங்க அடியாள் வேலை பண்ணல, அதுக்கு சங்கத்தை யூஸ் பண்றாங்க. நீங்க இனிமே எங்ககிட்ட வரது விட்டுட்டு சார் ஷூட்டிங் நிறுத்தாதீங்க, ஷூட்டிங் கோஆபரேட் பண்ணுங்கன்னு எங்களை கேட்கறது விட்டுட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் உங்க சங்கத்தை போயிட்டு என்ன பிரச்சனையை பேச முடியுங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. இதுதான் எங்களுக்கு வேண்டுகோள். அதுபோல தமிழக அரசுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஏற்கனவே நாங்க 2 முறை கடிதம் கொடுத்திருக்கோம். அரசுக்கும் டெப்டி சிஎம்க்கும் கடிதம் கொடுத்திருக்கோம், சிஎம்க்கும் கடிதம் கொடுத்திருக்கோம், ஐஎம்பி மினிஸ்டர் மிஸ்டர் சாமிநாதன் சாருக்கும் கடிதம் கொடுத்திருக்கோம், அது மாதிரி லேபர் மினிஸ்டர் சி வி கணேசன் சாருக்கும் கடிதம் கொடுத்திருக்கோம். எங்களுடைய பிரச்சனை இருக்கு, கவுன்சிலுக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, இதை பேசி சுமூகம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்ப இந்த கூட்டத்தின் வாயிலாக இருவருக்கு மட்டுமே நாங்கள் வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள தற்போது படம் எடுக்கின்ற உறுப்பினர்கள், நீங்கள் எங்களை ஒர்க் பண்ண கூப்பிடுறீங்க, நீங்க உங்க ப்ரொடியூசர் கவுன்சில்ல போய் சொல்லுங்க நமக்கு பெப்சி வேணும்னு சொல்லுங்க. இது உங்களுக்கு கொடுக்கிற வேண்டுகோள். இரண்டாவது வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, அரசே நாங்க எங்களுடைய உறுப்பினர்களை மிகவும் கஷ்டப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி அமைதியான சூழ்நிலையில் வச்சிருக்கோம். மிக மிக அமைதியான ஒரே ஒரு இடத்துல கூட இதுவரை வன்முறை ஏற்பட்டதில்லை. ஆனா இப்பவே உங்களுக்கு தெரியும், நான் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், நம்ம வழியில கோஷம்லாம் இல்லாம வழியில கோஷம்லாம் இல்லாம நம்ம ஒரு இடத்துல இருந்து, ஏன்னா கோஷம் போடும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது பத்திரிகையோ சில நமக்கு வேண்டாத நபர்களோ நமக்கு அரசுக்கு எதிராக போராட்டங்கிற மாதிரி போர்வை கலர் கொடுத்து நமக்கு நம்ம மேல ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க. நம்ம இப்போ அரசுக்கு வேண்டுகோள் தான் வைக்க போறோம். அரசுக்கு நம்மளுடைய வேண்டுகோளை சொல்லதான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அதனால எந்த கோஷமும் இல்லாம இந்த ஆர்ப்பாட்டம்ல கலந்து சொன்ன சில உறுப்பினர்கள் சில சங்கங்கள் அவங்க தன்னெழுச்சியோட ஆரவாரமா இந்த கூட்டத்தை கலந்துருக்காங்க. சில பேர் பேசும்போது கூட சில அன்பார்லிமெண்டா சில வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். அது நாட் பிகாஸ் ஆஃப் தர் கல்ச்சர், அவங்களோட ஆங்கர், அவங்களோட பசி. தவறில்லாத ஒருத்தர் மேல நீங்க தண்டனை கொடுக்கும் போது இது போன்ற நிகழ்வுகள் தான் ஏற்படும். நான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை கொடுத்தா நான் ஒத்துப்பேன், தப்பு பண்ணாம நான் தண்டிக்கப்பட்டா எவ்வளவு காலம் கொடுத்தாலும் பழி வாங்கணும்னு நினைப்பேன். அதுபோல தவறே செய்யாத பெப்சி மேலையும் தவறே செய்யாத பெப்சி தொழிலாளர்களையும் நீங்க பழிவாங்க நினைச்சீங்கன்னா அது ஆபத்துல முடியும், விபத்துல முடியும். அதனால தயவு செய்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள். நிர்வாகிகளா இருக்கிற முரளி சார் உங்க அப்பா ராமநாராயண் சார் கவுன்சில் பிரசிடண்டா இருக்கும்போது மொத்த இண்டஸ்ட்ரி அங்க இருந்தது. எக்ஸிபிட்டர் அங்க இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அங்க இருந்தாங்க, நடிகர் சங்கம் அங்க இருந்தது, எல்லாரும் அங்க இருந்தாங்க. இன்னைக்கு யாருமே அங்க இல்லாத ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அதனால தயவு செய்து மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய தயாரிப்பாளர், 100 படத்துக்கு மேல படம் பண்ண மிகப்பெரிய இயக்குனர் தயாரிப்பாளர், அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் கவுன்சில் ஒரு அதிகாரம் மிக்க வலிமை மிக்க ஒரு அமைப்பா இருந்தது. அது போல மீண்டும் ஒரு எது வரைக்கும் அவர் நியாயத்தை நிக்கிற வரைக்கும் அவரோட காலத்துல கவுன்சில் மிக மிக ஒரு அமைதியான வலிமையான ஒரு இடமா இருந்தது. இன்னைக்கு அவரோட மகன் முரளி சார் நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்பா 8 அடி பாய்ஞ்சா நீங்க 16 அடி பாயணும்.
இன்னைக்கு அன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தான் அவங்ககிட்ட இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவே அவங்க கூட வந்து நிக்க வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பவர். இன்னைக்கு அரசும் டெப்டி சிஎம்மும் சிஎம்மும் உங்களுக்கு வேண்டியவங்களா இருக்காங்க, தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நீங்க சொன்னா காதுல அவங்க காதுல உடற இடத்துல நீங்க இருக்கீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை ஒன்னாக்குற வழியை நீங்க பார்க்கணும். ஏதோ உங்க கூட இருக்கவங்க ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க வந்து தவறான வழிக்கு நீங்க போக கூடாது. மறுபடியும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செய்து பெப்சி மறுபடியும் சுமூகமாக அனைத்து தயாரிப்பாளர்களுடன் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை சம்பந்தப்பட்ட அனைவரும் ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும், அரசு தலையிட்டு அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.